இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா வாங்குறவங்களும் ஏமாற மாட்டாங்க, உங்கள் மேலேயும் நல்ல பேர் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டே சூப்பராக இருந்தது. கிளைமேட் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. ப்ளஸ் ஐட்டங்களும் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க சந்தைக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாதவன் ஷாப்புக்கு தான் போனேன். ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டம் போட்டு வச்சுருந்தாரு. சரி என்னடான்னு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தேன் நான். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லைக் வித்தியாசமாக இருந்தது. குவாட்ஸ் கிளாக் தான் உள்ளே இருக்கிறது. பட் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டெல்லாம் வச்சு செம்ம விண்டேஜ் டைப்பில் இருந்தது. ஸோ இது வந்து 400 தான் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ப்ரைஸ் கேட்டால் கம்மி பண்ணி கொடுப்பாரு. அது இல்லாமல் மற்ற ஐட்டங்களும் பாருங்களேன், நிறைய வீட்டில் இருந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கார் போல். இந்த கிட்டார் ஐ திங்க் லாஸ்ட் வீக்கும் இருந்திருக்கு. இந்த வீக்கும் வச்சுருந்தார். பியானோ இருக்குது. பியானோ வந்து 7000 தான் சொல்கிறாரு. ஸோ செக் பண்ணி பாருங்கள் கீபோர்ட். ஸோ இது வந்து நல்ல பவுச் இது பேக்கோடையே இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இவரோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை போல். பிரிண்டர் வித் பேப்பரோடே வச்சுருந்தார். விட்டா கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்தே கொடுத்துருவார் போல். அந்தளவுக்கு வந்து ஐட்டங்கள்லாம் இப்போ கண்டிஷனாக வச்சுருந்தார். ஸோ இது வந்து வாங்குறவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பிரிண்டரோட பேக் சைடும் பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய சாம்சங் டிவி ரிமோட்ஸ் போட்டு வச்சுருந்தாருங்க. ஸோ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. பட் எல்லாமே வந்து பிராண்டடான்றது தெரியல. ஃபுல்லாக வந்து சாம்சங் தான் போட்டிருந்தது. ஸோ ஏகப்பட்ட டிவி ரிமோட்ஸ் இருந்தது. சப்போஸ் வேணும்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸ்லைடர் இதெல்லாம் கூட வச்சுருந்தாரு. அண்ட் அங்கேயே வந்து இந்த மசாஜர் ஒன்று இருந்தது. ஸோ மசாஜர் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட பாருங்கள். இது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த டால்ஃபின் சைஸில் ஷேப்பில் இருந்தது பாருங்கள். செம க்யூட்டாக இருந்தது இந்த மசாஜர். அண்ட் பக்கத்து கடையில் இந்த பேனசானிக் 2-in-1 பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல கண்டிஷனில் இந்த பேனசானிக் செட்டு பார்க்குறது வந்து ஆச்சரியமாக இருந்தது. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் பாருங்களேன், அவுட்டர் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 100%. அண்ட் அங்கேயே சவுண்ட் பார் இதெல்லாம் கூட இருந்தது. ஸோ இந்த சவுண்ட் பார் வந்து ஜெப்ரானிக்ஸ் தான். பட் ஓகே, சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இதை பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு கிளாக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டு செக் பண்ணுறதுக்கு. இதில் நானும் செக் பண்ணி பார்க்குறேன், எங்கேயும் வந்து இன்புட் போர்ட்டே இல்லை. ஸோ இதுக்கு வந்து எப்படி டேட்டா ஃபீடின் பண்ணுவாங்க? இப்போ இன்றைக்கி வந்து இந்த ரேட்டு தான் கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டுன்றது எப்படி இதுக்கு ஃபீடின் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி ஏதாவது ஒயர்லெஸ் வழியாக போகுமா இல்லை எப்படின்றது தெரியல. யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு லேப்டாப் பேக்ஸு, கவர்மெண்ட்டோட லேப்டாப் பேக்ஸ் வந்து ஒன்று சீல்டு, இன்னொன்று லூஸில் வச்சுருந்தாரு. இதுவும் வந்து சேலுக்கு இருக்குது பாருங்கள். சப்போஸ் யாராவது ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா இந்த பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரோபோ பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருந்தது. இந்த கிரேசி ஃப்ராக் இதில் பார்த்துருக்கேன் நான் அந்த சாங் சீரீஸில். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ரோபோ பார்க்கும்போது. யாருக்காவது இதை பற்றி ஐடியா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் சொல்கிற ரோபோ தானா இல்லை வேறு எதாவது டைப்பான்ட்டு. பட் செம்ம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ரிட்டன் போகிறது வரைக்கும் சேல் ஆகாமல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் ட்ரம்ஸு இந்த வீக்கும் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல் செட்டு ஃபுல் கிட்டே இருந்தது. ப்ரைஸ் செக் பண்ண முடியல, பட் அப்படியே பார்த்துக்கோங்க. சப்போஸ் இப்போ அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல் செட் இருந்தது. அண்ட் பக்கத்தில் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்ப்ளிஃபயர்னு நினைக்கிறேன், இதுவும் இருந்தது. மீடியாகாம்னு சொல்லிட்டு பிராண்டடான்னு தெரில. அண்ட் சோனி ப்ளூரே பிளேயர்ஸ் வந்து ஏகப்பட்டது இருந்ததுங்க இன்றைக்கி. என்ன அதிசயம் தெரியல. அண்ட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தேன், இந்த ஒன்று இளையராஜா ரெக்கார்ட் மட்டும் ஓகேவாக இருந்தது. ஆனால் கண்டிஷன் புவர் தான். ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸ்ன்னு போட்டிருந்தது. சரி ஓகே, ஒரு 50 rupees தான் சொன்னார். வாங்கிட்டேன். இதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஷோகேஸ் ஐட்டமாக இருக்கும். எனிவே இளையராஜா ரெக்கார்ட்ஸ்னாவே ஒரு தனி மதிப்பு இருக்க தான் செய்யும்.
இதை நான் ஃபஸ்ட்டு சாங்ஸ் தான் நினச்சேன், அப்புறம் பார்த்தா டைலாக்ல இருந்தது. சரி, அதனால் வாங்கிட்டேன். அண்ட் இந்த வேல்வ் ரேடியோ வந்து இந்த வீக்கும் கொண்டு வந்திருந்தாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா 8 o'clock வரதாங்க இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து சேல் பண்ண முடியலன்ட்டு இந்த வீக் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் நெகோஷியபிள் தான் சொன்னார். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி கேளுங்க, கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னார். பட் நம்மளுக்கு இது கண்டிஷன் பார்த்துட்டு ஒரு மாதிரி கேட்குறதுக்கே மனசு வரலை. சரி, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாங்கிக்கிட்டோன்ட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். வேல்ஸ் எல்லாம் செக் பண்ணால் எல்லா வேல்ஸும் இருந்தது. பட் இது த்ரெட்டு கட்டாக இருக்குது, கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அனிமே இந்த டைம் இருக்காது. நெக்ஸ்ட் வீக் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபையர் பாருங்களேன், இது வந்து ஸ்டீரியோ ஆம்ப் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 சேனல் சப்போர்ட்டும் இருக்குது. செம்ம வெயிட்டுங்க இது. நானும் வந்து லைட்டாக தூக்கி பார்த்தா தூக்கவே முடியல. ஸோ இந்த மாடல் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு, செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. பின்னாடி பாருங்களேன், அந்த ஃபேனு அண்ட் போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள், செம்ம கண்டிஷனாக இருந்தது. அண்டு 2-way ஸ்பீக்கர்ஸ் 2 பார்க்க முடிஞ்சது. இது எனக்கு தெரிஞ்ச ஃபிலிப்ஸ் தான் நினைக்கிறேன். டக்குன்னு பார்க்கும்போது பிராண்டு கண்டுபிடிக்க முடியல, பின்னாடி வந்து பிராண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ அனிமா ஃபிலிப்ஸ் 2-way ஸ்பீக்கர்ஸாக தான் இருக்கணும். அண்ட் ஒரே ஒருத்தர் தனியாக இந்த ஹோம் தேட்டர் சிஸ்டம் வந்து போட்டு வச்சுருந்தாரு. அனிமா இந்த டைம் இருக்குமான்னு தெரியல. பட் இந்த லொக்கேஷனில் பாருங்கள், சப்போஸ் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். 2-3 செட்டு வச்சுருந்தாரு ஹோம் தேட்டர் சிஸ்டம். ஹோம் தேட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாருங்கள், எல்லா ஃபுல் பேக்கேஜ் ஒயரிங் கிட்டோட ஃபுல்லாகவே வச்சுருந்தாரு. அண்ட் இன்றைக்கி என்ன தெரிலங்க, இந்த படா சைஸ் டிவி வந்து 2-3 இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த பசூக்கா டைப் சொல்லுவாங்களே, ஊஃபர்லாம் வந்துட்டு உள்ளே வந்துடும். இதெல்லாம் சும்மா அதிரம் பாட்டு கேட்டேன்னா சோனி வச்சுருந்தாரு, வீடியோகான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 செட்டு வச்சுருந்தாரு. அப்புறம் பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் லேப்டாப் செக் பண்ணிட்டு இருந்தார். ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்தது, பரவாயில்ல. நிறைய இது வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் ஃபேன் பாருங்கள், சம்மருக்கு நல்ல சூப்பர் ஃபேன்லாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், சோனி வீகா டைப் இது. இதெல்லாம் வந்து சவுண்டு செமையாக இருக்கும் குவாலிட்டி. பட் இப்போல்லாம் இதை வைக்கிறதுக்கு இடமே இருக்காதுங்க. இது பக்கா விண்டேஜ் டைப்பில் இருந்தது டிவி. இதெல்லாம் செம வெயிட்டாகவும் இருக்கும், வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேனசானிக்கோட, அண்ட் அதுக்கு முன்னாடி இது ஏதோ ஒரு சிப்பு மாதிரி இருந்தது, டக்குன்னு என்னன்னு தெரியல. இது ஏதோ மைக்ரோ சிப் மாதிரி இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிடி அண்ட் கம் டிவிடி ரெக்கார்டர் இது பேனசானிக்கோடது. ஸோ ஹெச்டிடி உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், ஹார்ட் டிஸ்க் வந்து உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிவிடி சப்போர்ட்டும் இருக்கும். நம்ம வந்து டிவிடியிலேருந்து ஹெச்டிடிக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்ட்ரீம் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரைஸ் 2000 சொன்னார், பட் நெகோஷியபிள்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். அண்ட் மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப்பில் அந்த டிவி இன்னும் இருந்தது. அண்ட் இன்றைக்கி இந்த டேபிள் செமையாக இருந்ததுங்க, கார்னர் டேபிள் தான். இது வந்து ஐ திங்க் 6000 ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வுட்டு கண்டிஷன்லாம் வந்து சூப்பராக இருந்தது. எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் பாருங்களேன். ஏதோ ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னார். ஆனால் செம கண்டிஷனில் இருக்குது. யாருக்காவது சப்போஸ் தேவைன்னா அவர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக கலர் டிவியாக அது அங்கேயே இருந்தது, செட்ஸும். அண்ட் இந்த ரேடியோ கூட அவர் வச்சுருந்தார், ஃபிலிப்ஸ் ரேடியோ. அண்ட் யூஸ்வலாக இது ஸ்லிம் டைப்பில் வரும், இது வந்து கொஞ்சம் பல்கியாக இருந்தது. அதே 2 AAA பேட்டரி, AA பேட்டரி போடுற மாதிரி டைப் தான் ஃபிலிப்ஸோடது. பட் இதுவும் வச்சுருந்தாரு. அண்டு இந்த ஆர்எக்ஸ் டைப் இதில் அந்த ஏஎஃப்டி ஸ்பீக்கர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் கொஞ்சம் பாப்புலர் மாடல். ஸ்பீக்கரோடு இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். இது வந்து அந்த 2 சைடு போகிறது, ஒரு சைடு பிஞ்ச் ரோலர் இல்லை, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்கினீங்கன்னா அந்த பிஞ்ச் ரோலர் போட வேண்டியது இருக்கும், இல்லை ஒரு சைடு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செட் ஐ திங்க் லாஸ்ட் வீக்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன், இந்த வீக்கும் இருக்குது. இது எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணால் மொத்த அந்த டோரே வெளியே வரும். அண்ட் ஏவிஆர்ஸும் இன்றைக்கி நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க. வித்தியாசமான கடைகள்லாம் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. இது வந்து டெனான் ஏவிஆர். இதே மாதிரி 2-3 ஏவிஆர் வீடியோலேயே வரும் பாருங்கள். பட் அதெல்லாம் வந்து அந்த கடையிலலாம் ஏவிஆர் வருமான்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரிஸ்க்கு அதிகம் இங்கே வாங்கிறது, ஏன்னா எதுவுமே செக் பண்ணி பார்க்க முடியாது. அண்ட் இங்கே பாருங்கள், பைபிள் வந்து ஒரு கால்குலேட்டர் டைப்பில் இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் போட்டிருக்கு. இந்த கேட்ரேஜ் வந்து பிளாங்க்கு, பைபிள் கேட்ரேஜ்னால் தனியாக வாங்கணும்னு சொல்லி சூப்பராக போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர் செட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பைபிள் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே கடையில் வந்துட்டு இந்த சோனி வாக்மேன் இருந்தது. பிளாஸ்டிக் கேஸ் தான், அது பார்க்குறதுக்கு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். பட் இது பிளாஸ்டிக் டைப் தான். யூஸ்வலாக இங்கே வாக்மேன் எடுப்பேன், அவர் வர புலம்பிட்டு இருந்தேன், என்ன வர வாக்மேனை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. ஸோ பார்க்கலாம். அண்டு சோனியோட ஒரு விசிஆர் பார்த்தேங்க. இது வந்து நாப் மிஸ்ஸிங் அண்ட் கண்டிஷனும் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து எடுத்து எதுவும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள். ஃப்ரண்ட்டில் அந்த பேனல் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே சில கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சு செமையாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் டைப் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஹெவி வெயிட்டாக இருந்தது.
அண்டு மார்னிங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு சேல் ஆகிடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணிலே மாட்டுறதில்ல. இது யாரோ ஒருத்தர் வாங்கி ஓரமாக ஒழிச்சு வச்சுருந்தாரு. சரி நம்ம கண்ணில் மாட்டிச்சு, அதனால் ஜஸ்ட்டு கவர் பண்ணேன். அக்காயோடது பயனரோடது இது டியூனரும் ஸ்டீரியோ ஆம்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெளியே வராது, இதெல்லாம் வந்து அப்படியே கைமாறி போகிறது தான். ஸோ நம்மளுக்கு எப்பயாவது அப்படியே சான்ஸ் கிடச்சா பார்க்கலாம், வீடியோ மட்டும் எடுக்கலாம், அவ்வளோதான். அண்ட் இந்த செட்டு பாருங்கள், நண்பர் ஒருத்தர் வாங்கினார். இது வந்து கார் செட்டு தான், டிவியோடு உள்ளது. அந்த லெஃப்ட் சைடில் உள்ள டிவி பார்த்தீங்கன்னா சிஆர்டிங்க, கேத்தோட் ரே டியூப் டிவி தான். இவ்வளோ க்யூட்டாக பார்த்துருக்கீங்களா? இதை நான் ஆக்சுவலாக ஷா மியூசியமில் பார்த்துருக்கேன். அண்டு இங்கே வந்துட்டு சந்தைக்கு வந்திருந்தது. ஒருத்தர் லக்கிலி ஸ்பாட் பண்ணி வாங்கிட்டார் அதை. இது யூஸ்வலாக வந்து டக்குன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அவர் கரெக்டாக வாங்கிட்டார். அண்டு PS3 V கன்சோல்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது இன்றைக்கி. ப்ரைஸு வந்து கேட்கல, ப்ரைஸ் நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக இந்த ஷாப்பில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ப்ரைஸு. V கன்சோலும் வித் ரிமோட் ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இது பாருங்கள், வாக்மேன்ஸ் அண்ட் அதர் வுட் ஐட்டம்ஸ், ஆன்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த செட்டு பாருங்களேன், இது வந்து IV300ங்க, HD ஹோம் தேட்டர். இதுக்கு ஃபேன்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1500 சொல்லி நேர்மையாக சொன்னார். இது வந்து ஒர்க் ஆகலை, ஃபியூஸ் ஏதோ போயிருக்கு போலங்க, ஆன் ஆகலன்ட்டு. பட் ஆனால் இதோட ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ் வந்த புதுசில் 17,000 18,000 போய் 22,000 வரைக்கும் போச்சுங்க அது. அண்ட் நண்பர் ஒருத்தர் இன்றைக்கும் ஏகப்பட்ட ஐபாட்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தார், ஒன்று ஒன்றா காமிச்சார். சரி, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இவர் வழியாக தான் பார்க்கவே முடியுது இப்போல்லாம் வர. சரிங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டேன் நான். ஒன்று பார்த்தீங்கன்னா 160 GB கெப்பாசிட்டிங்க. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரானது தான். 30 80 பார்த்துருக்கேன், 160 ரொம்ப ரேர். அண்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரும் போஸோடது வாங்கியிருந்தார். ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போனேன். அங்கே வந்துட்டு இந்த ஐபாடு சில்வர் மாடலுங்க. ஃபஸ்ட் டைமாக சில்வர் மாடல் பார்க்குறேன் வித் கேமராவோட. செம்மையாக இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் போயிருச்சு. சார்ஜ் போட்டு பார்த்தாலும் வந்து ஏறுற மாதிரி தெரியல. அப்புறம் நண்பர் ஒருத்தர் தான் பார்த்து இதை வந்து வாங்கினார். ஸோ அவர் செக் பண்ணிவிட்டு சொல்லட்டும் எப்படின்ட்டு. அண்ட் அதே ஷாப்பில் இந்த கேசியோட ஒரு யூனிட் இருந்தது. இது நான் ஃபஸ்ட்டு ஸ்மால் டிவின்னு நினச்சேன், பார்த்தா இது வந்து அலாரம் கிளாக் போல். ஆனால் நல்லா காம்பேக்ட் க்யூட்டாக இருந்தது. பேட்ரி டோர் மிஸ்ஸிங். அண்ட் அங்கே ஒருத்தர் செஸ் இதை போர்டை வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார், எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது காயின்ஸ் மிஸ் ஆகுதான்ட்டு. அண்ட் இந்த ஃபிலிப்ஸோட ஒரு VCR பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. செம்ம க்யூட்டாக காம்பேக்டாக இருந்தது. ஹேண்டில் மிஸ்ஸிங். பட் இது ஒர்க் ஆமான்றது செம்ம டவுட்டு தான். ஆனால் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் க்யூட்டான ஒரு VCR பார்த்துருக்கீங்களா? ஆண்டனா எதுக்கு இருக்குன்னு தெரியல, அது அப்புறமா செக் பண்ணி பார்க்கணும். பட் செம்ம இதுங்க, விண்டேஜ் டைப்பு VCR வந்து இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் இதில் இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இப்போ தான் பார்க்குறேன் நான். ப்ரைஸு வந்து 4,500ங்க. செம்ம ப்ரைஸு. பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விண்டேஜ் ஐட்டம்லாம் வந்துட்டு ப்ரைஸ் எல்லாம் வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறது தான். அப்புறம் இந்த ராட்ரி டெலிஃபோன் பார்த்தங்க, எடுத்தோடனே விலை வந்து 4,000ட்டாரு. ஆனால் இதெல்லாம் வந்து பக்கா விண்டேஜுங்க. இது நம்ம நார்மல் ராட்ரி ஃபோனோட இதெல்லாம் இன்னும் அதுக்கு முன்னாடி வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி டயல் வந்து ஒர்க் ஆகலை சரியாகவே, ஸ்டக் ஆச்சு. அண்ட் இதுக்கு 4,000ன்றது டூ மச்சாக இருந்தது. பட் என்னையே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் அதே ஷாப்பில் வந்துட்டு இந்த JBLோட ப்ளூடூத் ஸ்பீக்கரும் ஹெட்ஃபோன்ஸும் வச்சுருந்தாரு. ஐ திங்க் இது ப்ளூடூத் இல்லைன்னு நினைக்கிறேன், கார்டு டைப்பு. அண்ட் இந்த ஆண்டனா வந்து ஏகப்பட்டது இருந்ததுங்க இந்த லொக்கேஷனில். இது எனக்கு தெரிஞ்ச வைஃபை ஆண்டனாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆர் ஏதாவது AM ஆண்டனாவாக இருக்கலாம், இல்லை FM ஆண்டனாவாக இருக்கலாம். பட் இது வந்து நிறைய வச்சுருந்தாங்க இந்த லொக்கேஷனில், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் விண்டேஜ் டைப்பு ஒரு கிராமஃபோன், கேட்ரிட்ஜ் எதுவுமே இல்லை, நீடில் இல்லை, எதுவும் இல்லை. பட் இதுவே வந்து 2,000ன்ற மாதிரி சொன்னார், ஏன்னா பக்கா விண்டேஜ் ஒரிஜினல் இதுன்ட்டு. நண்பர் ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு, ஆமாங்க இது ஜென்யூன் விண்டேஜ், இது மாதிரி தான் இருக்குது, ரெடி பண்ண மாதிரி தெரியலன்னாரு. அப்புறம் நண்பர் ஒருத்தர் இந்த செட்டெல்லாம் வாங்கியிருந்தாருங்க. இது பார்த்தீங்கன்னா 2 2-way ஸ்பீக்கர், சின்ன காம்பேக்ட் ஸ்பீக்கரு. இது எனக்கு தெரிஞ்சு லேப்டாப் டெஸ்க்டாப்புக்கு வைக்கிற மாதிரி. அண்ட் ஒரு வாக்மேன் ஒன்று வாங்கியிருந்தார், ஸ்டீரியோ வாக்மேன். இது வந்து கொஞ்சம் பல்கியாக இருக்கும். இதுக்கும் வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. நல்ல ஸ்மூத்தாக இருந்தது. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ அவரே கூட இந்த பாக்கெட் அலாரம் கிளாக்கும் வாங்கியிருந்தார், விண்டேஜ் டைப்பு. ஸோ இது வந்து கீ வைண்டிங் கொடுக்கறது தான், வித் டேட்டோடு இருந்தது. ஸோ செம்ம பர்ச்சேஸ் ஆகுது. அண்ட் இந்த டாக்கிங் அலாரம் கிளாக் வந்து ஒரு 2-3 பார்க்க முடிஞ்சதுங்க, வேறு பிராண்டில். இது வந்து ஃபிலிப்ஸ் இது. ஸோ நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய ஐபாட் டாக்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த இது பாருங்களேன், இது வந்து எம்ப்ராய்டரிங் மிஷின் நினைக்கிறேன். அண்ட் வேரியஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ரெடிமேடாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்தது. நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாவே அந்த மாதிரி தைக்கும் போல்.
அண்ட் பழைய உஷா ஒரு இதுவும் இருந்தது, தையல் மிஷினும் இருந்தது. அண்ட் இந்த விண்டேஜ் ரேடியோ பாருங்கள், இதுக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இது கண்டிஷன் எப்படி இருந்தாலும் இதை வந்து எடுத்து ரெடி பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்நேரத்துக்கு சேல் ஆகிருக்கலாம். பட் சப்போஸ் இந்த லொக்கேஷனில் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். விண்டேஜ் பேனசானிக், நேஷ்னல் பேனசானிக் ரேடியோ. எஃப்எம்லாம் இருக்காது, வெறும் மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் மட்டும்தான். அண்ட் இந்த ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. இது யூஸ்வலாக இங்கே வந்து நிறைய ரிமோட் ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்கும், நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சோனியோட ஒரு டிவிடி பிளேயருங்க, வித் டிஸ்பிளேயோட வரும். இது வந்து ஷாப் ஓனர் வந்து இது ஒர்க்கிங்கு, பட் டிஸ்பிளே மட்டும் ஒரு மாதிரி பர்ன் அவுட் ஆகிருக்கும். பட் டிஸ்பிளேயில் வருது பிக்சர்லான்ட்டு. ஆனால் இது ஒன் ஆஃப் த பாப்புலர் மாடல். இது காரில் வச்சு யூஸ் பண்ணுற டைப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் அடாப்டரோடு இருந்தது, வித் பேக்கோடே இருந்தது, ஃபுல் கிட்டு. நல்லா இருந்தது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூல் கிடச்சிது. கண்டிஷன் வந்து கொஞ்சம் புவராக தான் இருந்தது, இருந்தாலும் வந்து நம்ம வாங்கிட்டோம். இது வந்து 300 சொன்னார். அப்படி இப்படி பேசி கொஞ்சம் 150க்கே வாங்கிட்டோம். ஸோ ஏதாவது ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் இன்றைக்கும் இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேமும் அப்பப்போ பார்க்க முடியுங்க. இது வந்து 7 inch டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம், 2-in-1 5.1 ஹோம் தேட்டர்ஸ். அண்டு பழைய நோக்கியா ஃபோனு அதுவும் இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஏவிஆர் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கார்வானோட லெஜண்ட், இது காம்பேக்ட் சைஸ் பிளேயரும் இருந்தது. ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் சுத்தமாக ஆன் ஆகலை. ஒன்று பேட்டரி போயிருக்கணும், இல்லை யூனிட்டே ஃபால்ட்டாக இருக்கணும். அண்ட் இது பாருங்கள், ஹார்மன் கார்டுன்னு இந்த கடையில் வந்துட்டு இந்த ஏவிஆர் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ஆனால் 8,000 சொன்னார். ஒர்க்கிங் கண்டிஷன் தெரியாதுங்க, நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள். பட் ப்ரைஸ் வந்து 8,000னாரு. மேபி நெகோஷியேட் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகலாம். பட் பாருங்களேன் எந்தெந்த ஷாப்லலாம் வந்துட்டு ஏவிஆர் இப்போ வந்துட்டுருக்குன்ட்டு. இது வந்து பேக் வியூ. ஸோ இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. போர்ட்ஸ் எல்லாம் கண்டிஷன் ஓகேவாக தாங்க இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த டிஎஸ்பி சிப்பு போயிடுச்சுனாவே அதுவே ப்ரைஸ் அதிகமாக வரும். அண்ட் ஃப்ளாப்பி டிஸ்க். அண்ட் இதில் பாருங்களேன், Windows 95 பூட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஓஎஸ்ஸே ஒரு ஃப்ளாப்பியில் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து எவ்வளோ ஜிபி கணக்கில் இருக்குது ஓஎஸ். அப்போல்லாம் வந்து ஒரு எம்பி தான், ஒரு எம்பி 700 KBக்குள்ளேயே வந்து ஒரு ஓஎஸ்ஸே முடிஞ்சிடும். அண்ட் ஏகப்பட்ட மஸ்கிட்டோ பேட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து நார்மல் பேட் கிடையாதுங்க, இது கொஞ்சம் பேட்ரி வந்து ரொம்ப நாள் வருது. பட் இதில் எப்படி பேட்ரி கண்டிஷன் தெரியல. ஸோ வெளி மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு 500 800 வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 150 சொல்லி போட்டிருந்தாங்க. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இருந்ததுன்னா. அண்ட் லாஸ்ட் டைம் இந்த டிரான்சிஸ்டர் கிளாக் கவர் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இதை வந்து மாடிஃபை பண்ணி குவாட்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதோட விண்டேஜ் ப்ராப்பர்ட்டியே போயிருச்சுது. ஸோ அது இப்போ வந்து நார்மல் குவாட்ஸ் கிளாக் தான். அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீல்டு கேசட்ஸ் கிடச்சிதுங்க, மேக்ஸெல்லும் அதுக்கப்புறம் மெல்ட்ராக்கும். அண்ட் நியூ டிவிடி ரெக்கார்டபுளும் இருந்தது சீல்டு கண்டிஷனில். ஸோ அதனால் இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து சீல்டு கேசட்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் இந்த யூனிட் வந்து இது நம்ம மூர் மார்க்கெட்லேயும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஆர்பி பிராண்டில் பார்த்துருக்கோம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஹியரிங் எய்ட் செக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். காது சம்மந்தப்பட்ட மெஷரிங் யூனிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அப்படியே பாருங்கள் வேறு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு. அண்டு கிராஃபிக்ஸ் கார்டு இன்றைக்கி 2 கார்டு பார்த்தேன் நான். ரெண்டுமே ஓகே, குட் கண்டிஷனில் தான் இருந்தது. பட் இது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள், இது வந்து எந்த இதாக இருக்குன்னு. இதுக்கு ஓகே தான். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் டேமேஜ் மாதிரி இருந்தது. அண்டு பக்கத்துலேயே இன்னொரு விஜிஏ கார்டும் கிராஃபிக்ஸ் கார்டும் இருந்தது. ஸோ இது அதோட பெட்டராக தெரிஞ்சுது. ப்ரைஸ் செக் பண்ண முடியல. பட் பாருங்கள், இப்போல்லாம் வந்து ஜிபியூ கார்டெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ரேட்டு. NVIDIA H100லாம் செம்ம ப்ரைஸில் போயிட்டுருக்கு, கிடைக்கவே கிடைக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதெல்லாம் வந்து விண்டேஜ் டைப் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸு. அண்ட் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் இந்த வீக்கும் வச்சுருந்தாரு. ப்ரைஸ் அதே ப்ரைஸ் தான், 3000 மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பக்கத்தில் 2-3 பூம் பாக்ஸ் எல்லாம் இருந்தது, சோனியோடது அண்டு ஃபிலிப்ஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட்வேர் ஐட்டம் தானே. இதில் பார்க்கும்போது மிலிட்ரி நீ எங்கே இங்கேன்ற மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தனியாக இருக்குது பாருங்கள். பற்றையில் ஈக்கு என்ன வேலைன்ற மாதிரி கதையாக போச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து சம்மந்தம் இல்லாத கடையிலலாம் வித்தியாசமான பொருள் மாட்டோம். ஸோ நம்ம தான் வந்து செக் பண்ணி வாங்கணும். அண்ட் மைக்ரோசாஃப்டோட ஒரு சர்ஃபேஸ் லேப்டாப் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இதோட இதை பாருங்களேன், கீபோர்டு ஏரியா ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க போல், இல்லை டிஃபால்ட்டாகவே அதில் வருது போல். மேட் ஃபினிஷில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அண்ட் டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. பட் இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை.
கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆச்சுன்னா இதெல்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் வெளியே மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஃபுனாயோட ஒரு விசிஆர் பார்த்தேன். ஓகே, கண்டிஷன் இஸ் ஓகே தான். பட் நம்மளுக்கு அதுதான் எப்போவுமே வந்து ஒரு பேட் லக்காகவே வருது. எடுத்துகிட்டு போய் ஆன் பண்ணி பார்த்தா ஒன்று புகை வருது, இல்லாட்டி ஓட மாட்டேங்குது. ஸோ காசு தான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து தெரியாத கடையில் ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஸோ அங்கேயே வந்து நிறைய இந்த ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஃபோன்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே போன டைம் வந்து பிஎஸ்பி கண்ட்ரோலர்ஸ் ஏகப்பட்டது வச்சுருந்தாரு. அண்ட் இவரை நோட் பண்ணிக்கோங்க, எப்போ வந்தாலும் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறாரு. இவர் தான் அந்த பர்சன். ஸோ எப்போ பாருங்கள் வந்தாருன்னா எல்லா டாய்ஸையும் வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடுறாரு. அண்ட் அவருக்கு எங்கே தான் மாட்டுதுன்னு தெரில, எல்லாம் வித்தியாசமாக விதவிதமாக கிடைக்குது. இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது, சூப்பராக க்யூட்டாக. நல்ல மனுஷன்தான், பட் பரவாயில்ல, அவருக்கு லக்கிலி இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு மாட்டுது. வீட்டில் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு போல். பல்லெல்லாம் வாய் செம்ம குஷியாக இருந்தார். ஸோ பாருங்கள், இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் ஃபிஷ்ஷாக. ஸோ நிறைய ஐட்டங்கள் வாங்கியிருந்தார். அண்ட் இந்த வாக்மேன் ஒன்று பார்த்தேன், இது வந்து 150 சொன்னாங்க. இதில் ஒன்று ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஹெட்டை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹெட்டை வந்து நான் பார்த்ததில்லை, எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்களேன். சரி, அதுக்காகவே வாங்கினேன். ஏன்னா இது பிராண்டட் வாக்மேன் கிடையாது, பட் இந்த ஹெட்டு மட்டும் யூனிக்காக தெரிஞ்சனால அதை வந்து நம்ம பார்த்து கேட்டு வாங்கிட்டோம். ஸோ லேடி செக்ஷனில் இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டசன் வந்து 100 ருபீஸ் தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸு. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து வாரம் பார்க்க முடியுது, எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. அண்ட் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான், இந்த கிளாஸ் பேங்கிள்ஸும். ஸோ பேங்கிள்ஸை செக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள். டசன் 100. அண்ட் நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸும் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து கிச்சன் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்டு நிறைய பில்லோஸ், இதெல்லாம் வந்து கார்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பெட் அண்ட் சோஃபாவில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட பில்லோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கலராக விதவிதமாக இருந்தது. டாய்ஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக க்யூட்டாக இருக்குது. கிட்ஸ் யாராவது வராங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவாங்க. செம்ம ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து 100 ருபீஸ் தாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது டிசைனாக வச்சுருந்தாங்க, ஒரு 3 டிசைனாவது இருந்தது. எல்லாமே வந்து 100 ருபீஸ் தான். ஸோ பெட் செக்ஷன் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாக்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நம்மளுக்கு வந்து அந்த ப்ரீட் நேம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா தெரியாது. பட் அப்படியே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து பிடிச்ச பெட்ஸ் இருக்குன்னா பார்த்து ஈவினிங்குள்ளே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டாக் பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த கலர் ஹேஷ் கலரில் இருக்குது பாருங்கள், ப்ரௌன். நானும் அதை நோண்டி பார்த்தேன் ஏதாவது அலர்ட் ஆகுமான்ட்டு. சுத்தமாக ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லாம் இந்த ஹியூமிடிட்டினால ஒரு மாதிரி இருக்குங்க போல். ரேபிட்ஸ், வாத்து. இந்த கலர் பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் ஒரு யூனிக் கலராக இருந்தது. ஃபுல் பிளாக், ஒரு மாதிரி பிளாக் அண்ட் வயலட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து 3500 per பேர்ன்ற மாதிரி சொன்னார். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து யூனிக் கலரான்ட்டு. அண்ட் இதெல்லாம் இந்த புறாலாம் பாருங்கள், இதெல்லாம் குட்டியாக என்னன்னு தெரியல, ஆனால் ஸ்டைலாக வந்து நின்று நடந்துட்டு இருந்தது. மக்களே, சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த செக்மெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆஸ் யூஷுவல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் பார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது பாருங்கள், இதெல்லாம் வந்து மோல்டட் டைப்பில் இருக்குது. 3D பிரிண்டடாக இது மோல்டடான்னு தெரில. அண்ட் சின்னது வந்து 180 போட்டிருந்தது ப்ரைஸு. இது என்ன ப்ரைஸ்ன்னு தெரில, அநேகமாக 200க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த
பால்கனியில் டெக்கரேட்டிவ் இதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 180 போட்டிருந்தது. அண்டு இந்த உரம்லாம் பாருங்களேன், இதில் ஆடு போட்டிருக்கு, மாடு போட்டிருக்கு. ஐ திங்க் ஆட்டோட டேஷு மாடோட டேஷுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கூட நம்ம மண்ணில் கலந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏகப்பட்ட ட்ரீஸ் இன்றைக்கி வந்து பார்த்தேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் அண்டு மாமரம் இருந்தது, சப்போட்டா மரம். ஸோ இதெல்லாம் வந்து 150, ஐ திங்க் 150 or 250 தெரில, செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் டேரெக்டாக வந்தீங்கன்னா. அண்ட் இதோட சின்ன ட்ரீஸ் இருந்தது, இதெல்லாம் வந்துட்டு 100 தான் சொன்னார். ஸோ முருங்கை மரம் இருந்தது அண்டு வாழை மரம் இருந்தது. இது ரெண்டும் வந்து 100 ஈச்சுன்ற மாதிரி சொன்னார். ஸோ செக் பண்ணுறீங்க, மரங்கள் வாங்கணும் அப்படின்னு செக் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள், அவைலபிளாக இருக்குது. செவ்வாழையும் இருந்தது, நார்மல் வாழை மரமும் இருந்தது. ஸோ இது அகெயின் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் தாங்க. சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ டெக்கரேட்டிவ் இதாக தான் இருக்குது. பாருங்கள், வெரைட்டிஸ் பார்த்துக்கோங்க. அப்படியே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஈவினிங்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து இந்த வித்தியாசமாக சவுண்டு ஜென்ரேட் பண்ணுறது, நண்பர் ஒருத்தர் தான் இதை காமிச்சு கொடுத்தாரு. உள்ளே தண்ணி ஊற்றிட்டு ஊதுனா டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வரும்ன்ட்டு. ஸோ அதுவும் வந்து சேல்க்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்ஸ்லேருந்து பண்ணதுங்க. இது வந்து சிமெண்ட், அந்த மாதிரி சிமெண்ட் மிக்ஸில் வச்சு ஒரு மாதிரி ரீசைக்கிள்டு. இது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். 100 rupeesன்னு சொன்னார்னு நினைக்கிறேன் ஈச் ஒன். ஸோ ஹாலில் வந்துட்டு ஒரு டெக்கரேட்டிவ் இதாக வைக்கலாம் நம்ம. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து ரீசைக்கிள்டு இது தான். சிலதெல்லாம் வந்து வாலில் அந்த சவுரில் மாட்டி வைக்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் தாட்ஸு. அண்ட் இந்த பேக்ஸை டக்கு நம்ம கண்ணில் தென்பட்டுது. இதெல்லாம் வந்து 100 rupees தான் ஒரு பீஸுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எமர்ஜென்சி டக்குன்னு ஏதாவது சின்ன ஐட்டங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வரீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி சம்மர் மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு நல்ல இதாக இருந்தது. ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.